ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ இங்கே ஆங்கர் நல்லா இல்லை, அதனால நம்ம கேட்குற கேள்விங்கிறதுனால நான் வந்து சாதாரண கேள்வியெல்லாம் கேட்பேன்னு நினைக்காதீங்க. நல்லா உங்களை மாட்டி விடுற மாதிரி இடக்கு முறக்கான ஒரு கேள்வியாக கேட்குறேன். இப்போ விக்ரம் சாரோட ஃபர்ஸ்ட் தில் சேர்ந்து பண்ணீங்க, அந்த படமும் ஹிட்டு கொடுத்துட்டீங்க. விஜய் சாரோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் கில்லி பண்ணீங்க, அந்த படமும் ஹிட்டு கொடுத்துட்டீங்க. இப்போ எஸ்டிஆரோட சேர்ந்து ஒஸ்தி பண்ணிருக்கீங்க, அதுவும் ஹிட்டு கொடுத்துருக்கீங்க. இவங்க 3 பேர்ல உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? இவங்க 3 பேரை பத்தி தனித்தனியா நீங்க சொல்லணும். அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து நல்லா மாட்டி விடுற மாதிரி ஒரு கேள்வி. பட் இதுல என்னன்னா 3 பேரையும் ஒரே ஸ்டேபிள்ல நான் வைக்கிறேன். இது வந்து உங்களுக்காகவோ விஜய் சாருக்காகவோ இல்லை விக்ரம் சாருக்காவோ கிடையாது. காரணம் என்னன்னா 3 பேர்கிட்டையும் உண்மையிலேயே நான் கிஃப்டட்னு சொன்ன வேலை செஞ்சது. ஏன்னா 3 பேருமே உழைப்பாளி. இப்போ விஜய் வராரு உள்ள, அவர் நடிக்கிறாரு, இல்லை டான்ஸ் ஆட போறார், 5 ஸ்டார் பண்ண போறார், அதுக்கு ஒரு சிரம். விக்ரம் வர போறார், செய்ய போறான்னு அவர் ஒரு சிரம். அதே மாதிரி இந்த படத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் அது உங்ககிட்ட பார்த்தது. இங்கே இருக்கிற ஜென்ரேஷன் ஹீரோஸில் அடுத்து, ஏன்னா உங்ககிட்ட எந்த ஒரு டைரக்டர் வந்து வேலை செஞ்சாலுமே கொஞ்சம் ஜாகிரதையாக வேற இருக்கணும். எல்லாரும் பேசும்போது இல்ல, ஆமா, என்னன்னா இவர்கிட்ட என்னன்னா இவர் வந்து எடிட்டிங் ரூம்லயே வளர்ந்தவர், கிட்டத்தட்ட அங்கதான் பிறந்திருப்பாரு. அது கொசு கடிச்சாலும் சரி. அதே மாதிரி ஒரு கேமராவை பார்த்தா அது கூட அலைஞ்சிருப்பாரு. அதுதான் விளையாட்டு பொருளா வீட்டுல வாங்கி கொடுத்துருப்பாங்க. எல்லா குரூப்பும் அதான். அதே மாதிரி இந்த குரூப் அது வந்து மியூசிக் வேற பொறாக்குறைக்கு. இவர் தான் இவங்க இருந்த ஜானர்ல பாட்டு எழுதி பாடி ஃபர்ஸ்ட் அகைன் இன்டு த சிஸ்டம். ஒரு கமல் சார் தான் அதை பண்ணியிருந்தார். அதுக்கு அடுத்து ஸோ இது எல்லா வேலையும் செய்யும் போது நம்ம சர்வ ஜாகிரதையா கையாளலாம். கண்டிப்பா. நீங்க அதுல ஒரு பிட்டு தெரியாம போய் நின்னா கூட வேடிக்கை பார்த்துருவாங்க.